நேற்று மரியாதைக்குரிய சகோதரர் வைகோ அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறியிருக்கிறார். முறைப்படியாக நேற்று வெளியேறினாரே தவிர தன் வார்த்தைகளின்படி என்றோ அவர் வெளியேறிவிட்டார். கடுமையான விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருந்த சகோதரர் வைகோ அவர்களிடம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தாலும் கூட்டணியை நாமே உடைத்துவிடக்கூடாது என்று பொறுமை காத்தோம். ஏனென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வானவில் கூட்டணியாக அமைந்து தமிழகத்தில் ஆளும் கட்சியின் அதிகார பலத்திற்கும் பணபலத்திற்கும் எதிராக போட்டி போட்டு காங்கிரஸால் ஒரு இடம் கூட கிடைக்க முடியாத நிலையில், திமுகவால் ஒரு இடம் கூட கிடைக்க முடியாத நிலையில் 2 இடங்களை பெற்றோம். வருங்காலத்திலும் அந்த கூட்டணி இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை தான் நாங்கள் அனைவருமே தெரிவித்தோம். சகோதரர் வைகோ அவர்களுக்கு கூட்டணியில் இருப்பதற்கும் இல்லாமல் இருப்பதற்கும் முழு உரிமை உண்டு. முடிவுகளை எடுக்க வேண்டியது அந்த கட்சியின் தலைமைதான். ஆனால் விருப்பம் இல்லை என்றால் விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கலாம். வேண்டுமென்றே தேடி 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 விமர்சனங்களை செய்ததுதான் வருத்தமாக இருந்தது, பொறுத்து கொள்ள முடியாததாகவும் இருந்தது. வார்த்தைகள் வலிமையாக இருக்கலாமே தவிர வலியை ஏற்படுத்துவதாக இருந்துவிடக்கூடாது. மிக கடுமையான வார்த்தைகளை தேடி தேடி விமர்சனங்களை செய்தார். சகோதரர் வைகோ அவர்கள் சொல்லும் குற்றச்சாட்டுகள், அந்த குற்றச்சாட்டுகள் அடுக்கிய குற்றச்சாட்டுகளை பார்த்தாலே அதில் ஒன்றுமே ஒப்புதல் இல்லாத குற்றச்சாட்டுகள், ஒத்துக்கொள்ள முடியாத குற்றச்சாட்டுகளாகத்தான் இருக்கிறது என்று மக்களுக்கே நன்றாக தெரியும். தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறது மத்திய அரசு என்று சொல்கிறார். இதுவரை பாரத தேசத்தில் சுதந்திரம் அடைந்து 67 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் திருவள்ளுவரை வட இந்தியாவில் கொண்டாடுகிறார்கள் என்பது மட்டுமல்ல, நம் தெய்வப்புலவரை தெய்வப்புலவராக வட இந்தியாவிலும் கொண்டாடுகிறார்கள் என்பது மட்டுமல்ல, அங்கே உள்ள குழந்தைகள் திருக்குறளை படிக்கப் போகிறார்கள் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியின் முடிவு. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வைகோ அவர்கள் வெளியேறியிருக்கிறார். திருவள்ளுவரின் புகழை, தமிழை வட இந்தியாவில் பரப்பிய தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வைகோ விலகியிருக்கிறார். நம் தேசிய கவி பாரதியார், நாம் தேசிய கவி என்று நம் தேசத்திற்கு விடுதலை வாங்கிய கவியாக இருந்தாலும் தேசமெங்கும் அவர் கொண்டாடப்படுகிறாரா என்றால் இல்லை, இன்று கொண்டாடப்பட போகிறார். ஆக பாரதியாரின் பிறந்த நாளை பாரத தேசம் முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வைகோ அவர்கள் விலகி இருக்கிறார்கள். 5 தமிழ் மீனவர்கள் தூக்கு கயிற்றிற்கு பக்கத்தில் சென்று மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களின் முழு முயற்சியினால் அவர்கள் இன்று வந்திருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம் கூட நம்பிக்கையின் ஒளி என்று மீனவ சமுதாயத்திற்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் ஒரு கருத்தரங்கை நடத்தி அதில் 5 மீனவர்களும் கலந்து கொண்டார்கள். அப்படி 5 தமிழ் மீனவர்களை காப்பாற்றிய தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து சகோதரர் வைகோ வெளியேறியிருக்கிறார். ஆக தமிழுக்கு பெருமை சேர்க்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தமிழ் சகோதரர்களை, மீனவ சகோதரர்களை தூக்கு கயிற்றிலிருந்து காப்பாற்றிய தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து சகோதரர் வைகோ விலகி இருக்கிறார். அவர் விலகியதால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் முற்றிலுமாக அதை அறிந்திருந்தார் என்றால் வைகோ அவர்கள் உள்ளே இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இன்று தமிழகத்தில் ஒரு சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. ஒரு மாற்று சக்தியை மக்கள் பார்க்க ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் எல்லோரும் இணைந்து ஒரு சக்தியாக உருவெடுக்க வேண்டுமே தவிர பிரிந்த சக்தியாக சென்றுவிடக் கூடாது என்பதுதான் எங்களது விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மரியாதைக்குரிய சுப்பிரமணியன் சாமி அவர்கள் இன்று ட்விட்டரில் ஒரு தகவலை பதிவு செய்திருக்கிறார். இந்த தகவலால்
பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் கவலை அடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தி எங்களை அடைந்தது. ஆக அந்த ட்விட்டரில் அவர் பதிவு செய்திருக்கும் செய்தி அவரின் கருத்து. கூட்டணியை பொறுத்த மட்டில் அதிகாரப்பூர்வமான கருத்து எது என்றால் அந்த கருத்து அகில பாரத தலைவரிடம் இருந்து வெளிப்பட வேண்டும், இல்லை என்றால் மாநில தலைவரிடம் இருந்து வெளிப்பட வேண்டும். அப்படி அவர்களிடம் இருந்து வெளியிடப்படும் கருத்து தான் அதிகாரப்பூர்வமான கருத்து. அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் அங்கம் வகித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் மிக தெளிவாக எடுத்து கூறுகிறேன். ஏன் இதை இப்பொழுது வலியுறுத்தி கூற வேண்டிய தருணம் வந்திருக்கிறது என்றால், இந்த ட்விட்டர் பதிவினால் ஏதோ தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் சலசலப்பு ஏற்பட்டுவிட்டது என்ற ஒரு தோற்றம் தமிழக அரசியலில் ஏற்பட்டிருப்பதால் இதற்கான பதிலை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அது மட்டுமல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து கொண்டிருக்கும் ஐஜேகே தலைவர் மரியாதைக்குரிய பாரிவேந்தர் அவர்களும் ஈஸ்வரன் போன்றோர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுவிழக்க விடமாட்டோம் என்று சொல்லியதற்கு அவர்களுக்கு நன்றி. அது மட்டுமல்ல, 2016 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஒரு மாபெரும் மாற்று சக்தியாக உருவெடுத்து தேர்தலில் வெற்றி பெறும் என்பதையும் நான் மிக தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். ஏனென்றால் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் ஆளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு செயல்படாத அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு மிகுந்த அளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் பதில்களை அவர்கள் தேடி தேடி சொன்னாலும் ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து அவர்கள் தப்பிக்கவே முடியாது. மின்சாரத்தை வாங்குவதில் ஏற்பட்டிருக்கும் ஊழல், முட்டைக்கான ஊழலில் அவர்கள் எவ்வளவுதான் பதில் சொன்னாலும் அது முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அதனால் இன்று ஒரு மாற்று சக்தியை மக்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். மாவோயிஸ்டுகள் தமிழகத்தில் ஊடுருவி இருக்கிறார்கள் என்ற செய்தி கவலை அளிக்கிறது. தீவிரவாத அச்சுறுத்தல் தமிழகத்திற்கு இருக்கிறது என்ற செய்தி கவலை அளிக்கிறது. காவல்துறை உடனே தக்க நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் குண்டு வைத்தவர்கள் கூட மீண்டும் அந்த தாக்குதலை நடத்தக்கூடும் என்ற செய்திகள் எல்லாம் நமக்கு வந்திருக்கிறது. ஆக இவற்றையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு மிகுந்த கவனத்துடன் தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் நான் வைக்கிறேன். அவர் கூட்டணியில் உள்ள தலைவர்களை பற்றி மட்டுமல்ல, எங்கள் கட்சி தலைவர்களை பற்றியும் விமர்சனம் செய்திருக்கிறார். அதைத்தான் சொல்கிறேன். அவர் எங்கள் கட்சி தலைவர்களையும் விமர்சனம் செய்கிறார், கூட்டணி கட்சியின் தலைவர்களையும் விமர்சனம் செய்கிறார். விமர்சனம் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அது சொந்த கருத்து, எங்கள் கருத்து அல்ல என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நான் உங்களை சந்தித்து அதை தெளிவுபடுத்துகிறேன். யூடியூப் நேயர்கள் அனைவரும் ரெட் பிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்து.